மூலம் எந்த உதவியும் கிடைக்கல, அரசால எந்த பயனும் இல்லை அப்படின்னு குமுறும் கிராமங்களுக்கு மத்தியில எல்லாருக்கும் முன் உதாரணமாக திகழ்றது கோவையில் இருக்கும் ஓடந்துறை அப்படின்ற கிராமம். உலக அளவில் பாராட்டுகள் குவியும் இந்த கிராமத்தில் அப்படி என்ன சிறப்பம்சம் இப்ப பார்க்கலாம். பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசையிலென காட்சியளிக்கும் இந்த கிராமம் அமைந்துள்ள இடம் கோவை மாவட்டத்தில் உள்ள ஓடந்துறை. 12 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பஞ்சாயத்தில் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் தாங்களாகவே நிறைவேற்றிக் கொள்கின்றனர் இங்கு வசிக்கும் மக்கள். தங்கள் செலவிலேயே குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துள்ள இப்பகுதி மக்கள் தண்ணீருக்காக ஒருபோதும் தவித்ததில்லை என பெருமை கொள்கின்றனர். நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் வரை தண்ணீர் சுத்திகரிக்கப்படுவதால் குழாய்கள் மூலம் 24 மணி நேரமும் தண்ணீர் கிடைப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், சாலை போட்டுட்டு இருந்தோம், வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவொடனே அப்புறம் வீடெல்லாம் கட்டி கொடுத்து நல்ல விதமாக எங்களுக்கு சுத்தமான தண்ணி இது பண்ணி சுத்தம் பண்ணி அது தண்ணி வருது. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு எல்லாமே சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1,55 லட்சம் ரூபாய் செலவில் காற்றாலை ஒன்றை அமைத்து தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தாங்களாகவே தயாரித்து வருகின்றனர் இந்த கிராமத்தினர். தங்கள் தேவைக்கு போக மீதமுள்ள மின்சாரத்தை அரசிற்கு வழங்கி வருவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டிலேயே 100% வீட்டு வரியிலிருந்து எல்லா வரிகளும் கட்டுற ஊராட்சி எங்களது தான். அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசே எங்களுக்கு பல சலுகைகளை கொடுக்குது. இப்போ எங்கள் ஊராட்சியில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு மின்சாரம் காற்றாலை மின்சாரம் மூலமாக எடுத்துகிட்டு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கே மின்சார வாரியத்துக்கே நாங்கள் பஞ்சாயத்துக்கு உபயோகம் பண்ணது போக மீதியை நாங்கள் அங்கே கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கே இப்போது மின்சார வாரியம் எங்களுக்கு பணம் கட்டணும், பாக்கி வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் 100% வரி வசூலிக்கப்படுவதால் அரசிடமிருந்து கிடைக்கும் ஊக்கத்தொகையை படிப்பு, மருத்துவ செலவு போன்றவற்றிற்கு கடன் வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் கந்து வட்டிக்கு கடன் வாங்கும் நிலை தங்களுக்கு இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வெளியிலேருந்து நாங்கள் பஞ்சாயத்து விட்டு வெளியில் போய் யார்கிட்டையுமே பணம் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதில்ல. அவங்கனால எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. பிபிஆர்ஸில் எந்த கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. தங்களின் இந்த முயற்சிக்கு உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளதாக பெருமை கொள்கின்றனர் இப்பகுதியினர். அது மட்டுமின்றி பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் தங்கள் கிராமத்தை பார்வையிட்டுள்ளதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையக்கூடாது என்ற சீரிய நோக்கத்திலும் நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும் செயல்பட்டால் மட்டுமே காந்தி கண்ட கிராம சுயராஜ்யத்தை நிறைவாக நாம் செயல்படுத்த முடியும் என்பது உண்மை. ஆகவே கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சியடையும் என்ற நிலையில் இந்த ஊராட்சியினுடைய சிறப்பு அபரிமிதமானது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளும் இவர்களின் இந்த முயற்சி நிச்சயம் பாராட்டுதலுக்கு உரியதே. இந்த ஓடந்துறை கிராமமானது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்றே சொல்லலாம். நியூஸ் 18 செய்திகளுக்காக கோவையிலிருந்து சுஜின்.